இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. பிரான்சில் நடந்த தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 7,375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி. வேலூர், திருச்சி, பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் அமையவுள்ள தொழிற்சாலைகளின் முதலீடுகளுக்கும் ஒப்புதல். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக மரப்பாலம் அமைப்பு சிறப்பு பாதையை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. சென்னையில் உள்ள ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை. மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலன் இருக்கும் என்று தெரியவில்லை. தாவேக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். ஏசி அறையில் வியூகம் போட்டு வெற்றி பெறுவோம் என்று நினைத்தால் வரும் காலங்களில் மக்களே பதில் கூறுவார்கள். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்து அண்ணாமலை விமர்சனம். நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா? அரசியலில் தன்னை நிரூபித்த பின்னரே விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவு செய்வோம். தேமுதிக நிர்வாகி விஜய் பிரபாகரன் கருத்து. எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இல்லை என எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் குறை கூறவில்லை. அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை புறக்கணித்தது பேசுபொருளான நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு. நுங்கம்பாக்கம் காம்தான் நகர் பகுதியில் உள்ள சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியனின் பெயரை சூட்டிய தமிழக அரசு. எஸ்பிபி குடும்பத்தினர் முன்னிலையில் பெயர் பலகையை திறந்து வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பஞ்சமி நிலத்தை வாங்கிய புகாரில் ஓ பன்னீர்செல்வத்தின் பட்டாவை ரத்து செய்ய மாநில பட்டியலின பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு. பட்டா மாற்றிக் கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாநில அரசுக்கு ஆணை. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை இன்று திறப்பு. 5 நாட்கள் பூஜை நடைபெறும் நிலையில் பக்தர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய ஏற்பாடு. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டில் அரசு வாங்கும் மொத்த கடன் தொகையும் மூலதன செலவுக்கு ஒதுக்கப்பட உள்ளது. மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மகா பூர்ணிமாவையொட்டி கும்பமேளாவில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள்.
திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் பேச்சை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பதற்கு தயாநிதி மாறன் எம்பி எதிர்ப்பு. RSS கொள்கைக்காக மக்களின் வரி பணத்தை வீணடிப்பது ஏன் என கேள்வி. संसद के अंदर हिंदी और अंग्रेजी के अलावा बोडो, डोगरी, मैथिली, मणिपुरी, संस्कृत और उर्दू को भी इसमें शामिल किया है. Sir, you are giving translation which is most welcome for the languages which are the state languages, official state languages. Can you tell me why should the taxpayers' money be wasted because of your RSS ideologies? பஞ்சாப் மாநில முதலமைச்சர் உட்பட ஆம் ஆத்மி நிர்வாகிகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திப்பு. உட்கட்சி பூசல் விமர்சனங்களுக்கு இடையே ஆலோசனை. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் 30 வகையான பொருட்களுக்கு வரியை குறைக்க வாய்ப்பு. பிரபல சர்வதேச நிதி சேவை நிறுவனமான நொமுரா தகவல். வருங்காலங்களில் செயற்கை நுண்ணறிவு உதவியாளர்கள் மனிதர்களுக்கு உதவ சாத்தியம் அதிகம். பாரிஸ் AI உச்சி மாநாட்டில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை பேச்சு. Embedded in your workflows. That is as real as it gets in a 2 to 4 year time frame, and you can imagine the impact from a productivity standpoint, and I think that's one of the most tangible opportunities. வரும் சனிக்கிழமைக்குள் அனைத்து பிணை கைதிகளையும் ஒப்படைக்காவிட்டால் மீண்டும் போர் தொடுக்கப்படும். ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியதே பிணை கைதிகளை விடுவிக்கும் முடிவு தள்ளிப்போனதற்கு காரணம். சிக்கல்கள் தாமதங்களுக்கு இஸ்ரேல் அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தல். பொலிவியா நாட்டை புரட்டி போட்ட கனமழைக்கு 24 பேர் உயிரிழப்பு. வீடுகள், குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பலர் வெளியேற்றம். தீப்பிழம்பை வெளியேற்றி வரும் இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை. பனித்தொடரில் எரிமலை குழம்பு வழிந்தோடும் பிரமிக்க வைக்கும் காட்சி. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் கடும் பனிப்பொழிவு. வானிலிருந்து மழைச்சாரல் போன்று பொழிந்த பனியால் ரம்மியமான சூழல். சீனாவில் கோலாகலமாக நடைபெற்று வரும் 31வது ஒளிவிளக்கு திருவிழா. வண்ண மின் விளக்குகளால் ஒளிரும் ஜிகாங் நகரத்தில் குவியும் சுற்றுலா பயணிகள். அகமதாபாத்தில் இன்று இங்கிலாந்துடனான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி. காயத்திலிருந்து குணமடையாததால் சாம்பியன்ஸ் டிராஃபியில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என BCCI அறிவிப்பு. இளம் வீரர் ஹர்ஷித் ராணா, தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் அணியில் சேர்ப்பு.
திரையரங்குகளில் மீண்டும் ரிலீஸ் ஆகிறது நடிகர் விஜயின் சச்சின் திரைப்படம். கோடையில் திரையிடப்படும் என தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அறிவிப்பு. விஜய் தேவரகொண்டாவின் புதிய பட டீசர் நாளை வெளியீடு. தமிழில் சூர்யாவும் இந்தியில் ரன்பீர் கபூரும் டப்பிங் பேசி இருப்பதாக அறிவித்தது படக்குழு. அமெரிக்க நண்பர்களுக்கு கருணாநிதி நினைவிடத்தை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரை புகழ்ந்து சாமானியர் ஒருவர் பாடல் பாடிய சுவாரஸ்யம். அப்பவே சொன்னேன் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளம் அகழாய்வில் சுடுமண் பானை மூடியின் கைப்பிடி கண்டெடுப்பு. முன்னோர்கள் தொழிற்கூடம் நடத்தியதற்கு சான்றாக அதிக சுடுமண் பானைகள் கிடைத்து வருவதாக தொல்லியல் துறையினர் தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சமையல் எரிவாயு கசிந்து தீ விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மதுரை மாவட்டம் நல்லூர் அருகே வண்டல் மண் அள்ளிச் சென்ற லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். ரியல் எஸ்டேட்டுக்காக ஆயிரக்கணக்கான லாரிகளில் மண் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு. ஐஐடி இடஒதுக்கீடு தொடர்பாக தான் எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வி இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் முறையாக பதிலளிக்கவில்லை. முனைவர் பட்ட படிப்பில் 560 ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களின் இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்காதவர்கள் அரசிடம் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். புதுக்கோட்டை திருநல்லூரில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. வீரத்துடன் சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்க முயன்ற மாடுபிடி வீரர்கள். ஜெயம் கருப்பு புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் படுஜோர். கால் குழம்புகளில் தீப்பொறி பறக்க சீறி பாய்ந்த காளைகளை கண்டுகளித்த மக்கள். தேனி ஆண்டிப்பட்டி அருகே தென்னந்தோப்பிற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம். 100க்கும் மேற்பட்ட மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்ததால் விவசாயிகள் கலக்கம். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அரபு நாடுகள் போல் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி வலியுறுத்தல். அந்த மாதிரி வர்ணனா இவங்களுக்கு நம்ம அரபு நாட்டு இதுதான் அவங்கள கடைப்பிடிச்சி அங்கேயே ஒதுங்கினா அவனுங்கள கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு பயம் ஒரு இது வரும். நாகை இலங்கை இடையே மீண்டும் நாளை முதல் பயணிகள் கப்பல் சேவை தொடக்கம். மழைக்காலம் முடிந்ததால் மீண்டும் இலங்கைக்கு கப்பல் இயக்கப்படும் என அறிவிப்பு.
இந்தியாவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் கடந்த ஆண்டில் 55% அதிகரிப்பு. மத்திய போதைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு அமைப்பு விளக்கம். வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுவோரை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி மனு தாக்கல். அடுத்த 2 வாரங்களில் விசாரணை தொடங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பேருந்துக்குள் ஏறி கண்ணாடியை சேதப்படுத்திய எருமை. அச்சத்தில் ஓட்டம் பிடித்த ஓட்டுநர் நடத்துனர். வெளிநாட்டு லஞ்ச முறைகேடுகள் குறித்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நீதித்துறைக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவு. அமெரிக்காவில் அதானிக்கு எதிரான குற்ற வழக்கு முடங்க வாய்ப்பு. காசாவில் பிடித்து வைத்துள்ள பிணை கைதிகளை வரும் சனிக்கிழமைக்குள் விடுவிக்காவிட்டால் மிக மோசமான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஹமாஸ் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். We have a normal life. You deal with America, the FBI gets over there. They don't investigate that. மனிதர்களை ஏற்றுமதி செய்வதில் ஆர்வம் காட்டும் கென்யா அரசு. வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிக்கு அனுப்ப ஏற்பாடு. அமெரிக்காவில் மீண்டும் விமான விபத்து. அரிசோனா விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய விமானத்தின் மீது மற்றொரு விமானம் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. பெருநாட்டின் புனோ நகரில் கண்கவர் விருந்து படைத்த இசைக்கலைஞர்கள். பாரம்பரிய உடையணிந்து வீதிகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பார்வையாளர்களை கவர்ந்த நாய்கள் கண்காட்சி. வித்தியாசமான தோற்றங்களில் இருந்த நாய்களுடன் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகம். ஐரோப்பிய நாடான செர்பியாவில் ஆளும் அரசுக்கு எதிராக தீவிரமடைந்து வரும் போராட்டம். தலைநகர் பெல்கிரேடில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு நடிகர்கள் ஆதரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் கார்த்தி சாமி தரிசனம். கோயிலில் இருந்த ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகம்.